காலைதோறும் புதியவை. மெய்ப்பரின் இருதயம். ஜூலை 15. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். யாத்ராகமம் 32:32. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இத்தனை வாஞ்சையோடும் கடினமான இருதயத்தோடும் தேவனுக்கு எதிராக செயல்படும் ஜனங்களை எத்தனை நாட்களாக சகித்து போக முடியும்? தங்களது யாத்திரையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவனுடைய வல்லமையான வழி நடத்துதலை மறந்து அவருக்கு விரோதமாக முறையிட்ட இந்த கூட்டம் எவ்வளவாக தங்களுடைய அருவருப்பான செயல்களால் தேவனை எரிச்சல் படுத்தியிருப்பார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் இத்தகைய போராட்ட அனுபவங்கள் உண்டு. வெளிச்சத்தை நோக்கி வரும் பூச்சியைப் போல மறுபடியும் செய்த தவறுகளையே செய்து பாவங்களில் நிலைத்திருக்கக்கூடிய எத்தனை நபர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மணிக்கணக்கான நாம் அவர்களுக்காக ஜெபத்தோடு பல ஆலோசனைகளை நாம் வழங்கினாலும் மீண்டுமாக வேதனை தரும் பாவ செயல்களில் ஈடுபடுபவர்களை நாம் என்ன செய்வது? வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேலர்களை மோசே மிகவும் கடிந்து கொண்டார். தேவனுடைய பரிசுத்தத்தை குறைத்து தங்களுடைய பிடிவாதங்களால் தொடர்ச்சியாக தேவனை கோபப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடத்தை ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருந்தது. ஆனாலும் இந்த ஊழியக்காரன் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் பிரவேசித்து மன்றாடினான். தேவனோடு போராடிய மோசே ஜனங்களின் பாவ அகோரத்தை குறைக்கவில்லை, ஆனால் அவர்களை மன்னிக்கும்படி கெஞ்சினான். இதை நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்களில் ஒருவன்தான் தானும் என்று தேவனிடம் கெஞ்சினான். அவர்களை தண்டிப்பது அவசியம் என்றால் அவர்களோடு தன்னையும் தண்டிக்குமாறு போராடினான். என்ன ஒரு ஆச்சரியமான குணம்! நீங்களும் பாரத்தோடு மன்றாடுங்கள். ஜெபம். ஆண்டவரே, மோசேயைப் போல எங்களுக்கும் ஆத்தும பாரத்தை தாரும். ஆமேன்.